அவளுடைய பெயர் மலர். அவளை பற்றி கூற வேண்டுமென்றால் அவள் உண்மையாகவே பூத்த மலர் போன்ற இருப்பாள். வயதோ 36. எனது வீட்டிலிருந்து 3 வீடு தள்ளிதான் அவள் வீடும் உள்ளது. அவளுடைய கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான். அவளோ ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்து வருகிறாள். இப்பொழுது அவள் மற்றும் அவளுடைய அம்மா அப்பா 2 மகன்கள். ஒருவனுக்கு 5 வயது, மற்றொருவனுக்கு 3 வயது. நான் தற்போது ஆக்டிங் டிரைவராக இருக்கிறேன். நான் ஆக்டிங் டிரைவராக இருப்பது அவளுக்கு என் மனைவியின் மூலமாக நன்கு தெரியும். எனது மனைவியிடம் பேசிக் கொள்வாள். நானும் அவளும் பேசியது கிடையாது. கடைகளுக்கு செல்லும் போதெல்லாம் பார்த்து கொண்டால் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொள்வோம். மற்றபடி ஒருவரை ஒருவர் பார்த்து பேசியதே கிடையாது. மலர் அவள் எப்பொழுதுமே சேலை மட்டுமே அணிவாள். அவளின் தலைமுடி அவளுடைய பின்பகுதிக்கு கீழ் வரைக்கும் இருக்கும். அவளுடைய பின்புறமும் அவள் நடப்பதற்கு ஏற்றவாறு மேலும் கீழுமாக ஆடி காண்போரை சுண்டி இழுக்கும் தன்மை கொண்டவள். உண்மையை கூற வேண்டுமென்றால் அவளை பார்க்கும் நேரமெல்லாம் என்னை என்னாலேயே கட்டுப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. இப்படி ஒரு அழகான ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு புருஷன்காரன் ஃபாரின்ல என்ன புடுங்குறான் என்று நானே அவனை நினைத்து பலமுறை திட்டிக் கொள்ளுவேன். எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி கிடைத்தால் தினமும் அவளை சந்தோஷப்படுத்தி கொண்டு நானும் சந்தோஷமாக இருப்பேன் என கூறியதுண்டு. என்றாவது ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்போது இவளை நல்லா பார்த்து கொள்ளலாம் என நான் அந்த வாய்ப்புக்காக காத்திருந்தேன். அந்த நாளும் ஒரு நாள் வந்தது. அவள் என் மனைவியிடம் வந்து, திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்ல வேண்டும், 2 நாட்கள் கார் ஓட்டுவதற்கு வர சொல்றீங்களா என்று கேட்டதாக என்னிடம் என் மனைவி கூற, நானோ வேண்டாம், தெரியாதவங்களோட போனாதான் நல்லா இருக்கும், தெரிஞ்சவங்களோட போனா ஏதாச்சும் சொல்லுவாங்க என கூற, என் மனைவியோ ஏதோ வேண்டுதலாங்க, போயிட்டு வாங்க என்று என்னிடம் கூறினார். நானும் சரி என்று வேண்டா வெறுப்பில் சொல்வது போல நானும் ஒத்துக்கொண்டேன். ஆனால் என் மனதிலோ சந்தோஷத்தில் அந்த நாளுக்காக காத்து கொண்டும் இருந்தேன். அந்த நாளும் வந்தது. காலை 9 மணிக்கு கோவையிலிருந்து கிளம்பி சென்று அன்று இரவு ஒரு ஹோட்டலில் தங்கி அடுத்த நாள் கோவிலுக்கு செல்வதாக தான் பிளான் செய்திருந்தனர். அவளுடைய வீட்டுக்கு நான் சென்றேன். அவள் அன்று ஊதா கலர் சேலையில் இருந்தாள். தலையில் மல்லிகைப்பூ வைத்து என்னிடம் பேக்கை பின்னால் வையுங்கள் என்று கூறி சென்றாள். அவளுடைய பின்புறத்தை நான் அப்போது பார்த்தும் ரசித்தேன். ரொம்ப பக்கத்தில் அவளை பார்த்ததும் எனக்கு அப்போதே சூடு ஏறியது. அப்படியே அவளை கட்டிப்பிடித்து அவளுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் முடியாதல்லவா, நான் என்னை கட்டுப்படுத்தியும் கொண்டேன். அதன் பின் மலர், அவளுடைய அம்மா, ஒரு மகன் பின்னாளிலும், அவளுடைய அப்பா, அவளுடைய இன்னொரு மகன் முன்னாலும் இருந்தனர். கிளம்பி சென்றோம். செல்லும் வழியில் அவளை கண்ணாடி வழியே பார்த்து கொண்டே வண்டியையும் நான் ஓட்டிக் கொண்டிருந்தேன். பின் மதியம் மதுரையில் சாப்பிடுவதற்காக வண்டியை நிறுத்தி சாப்பிட சென்றோம். அவள் நீங்களும் வாங்க என்று கூறி நின்றாள். அவளுடைய அப்பா அம்மா உள்ளே சென்றனர். நானோ நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வாரேன் என்று சொன்னேன். அவளோ நான் முன்னாடி போனா நீங்க எங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க முன்னாடி போங்க என்றாள். நானோ அப்படின்னா இல்லங்க என்று கூறி நான் சிரித்தேன். பின் அவளும் சிரித்தாள். பின் அவளிடம் நான் பாக்குறதுதான் உங்களுக்கு குற்றமா தெரியுதா என்று கூற, அவளோ எல்லோரும் பாக்குறாங்க, நீங்க முன்னாடி போங்க என கூறி என்னை முன்னே போக வைத்தாள். பின் சாப்பிட அமர்ந்தோம். அவளோ கைகளை கழுவ சென்றாள். நான் அவ்வப்போது அவளை பின்னாடி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். சிறிது தூரம் நடந்து சென்றவள் திடீரென நின்று நான் அவளை பார்க்கிறேனா இல்லையா என திரும்பி என்னை பார்த்தாள். அவள் என்னை பார்த்ததும் எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் என் தலையை குனிந்து கொண்டேன். அதன் பிறகு நானும் கை கழுவ சென்றேன். அவள் அங்கேதான் நின்று கொண்டு கையும் கழுவி கொண்டிருந்தாள். அங்கு நான் சென்று கைகளை கழுவிய போது அவளோ அங்கிருந்துதான் பாத்தீங்கன்னு பார்த்தா இங்கு வந்தும் இதேதான் வேலையா உங்களுக்கு என்று கேட்டாள். நானோ நீங்க வேற, நான் எதுவும் பார்க்கலங்க, சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணதான் இங்க வந்தேன் என்று சொல்லி நானும் சமாளித்து விட்டு அங்கிருந்து சென்றேன். பின் அவளோ அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரியல என்றாள். நானும் உடனடியாக அங்கிருந்து வந்து விட்டேன். நாங்கள் சாப்பிட்டு கிளம்ப வெவ்வேறு பொதுவான விஷயங்களை பேசிக்கொண்டு செல்ல அவளது மகனிடம் பேசி விளையாடி கொண்டே உங்க அப்பா எப்படா வராரு என்று கேட்க, அவளோ அவரு ஃபாரின் போய் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் வரத்துக்கு 6 மாசம் ஆகும், இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்துருவாருங்க என்றாள். பின் கண்ணாடியில் அவளை பார்த்து கொண்டே அப்பா வந்ததும் என்னை மறந்துடாதீங்க என்று நான் கூற அவளோ சிரித்தாள். பின்னர் அப்படியே திருச்செந்தூர் வந்து சேர இரவு 7:30 ஆகிவிட்டது.
அவர்கள் ஹோட்டலில் ரூமுக்கு சொல்ல அவள் என்னிடம் நம்பர் கொடுங்க என்றாள். நாங்கள் நம்பர் பரிமாறிக்கொண்டோம். சிறிது நேரம் கழித்து அவள் எனக்கு போனும் செய்தாள். என்னிடம் எங்கே இருக்கீங்க என்று கேட்டாள். நானும் இங்கதாங்க கார்ல இருக்கேன் என்று கூற, அவளோ என்னோட பேக் கார்ல தாங்க இருக்கு, எடுத்துட்டு வர முடியுமா என்று கூறி, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நைட்டியோட இருக்கேன், இல்லனா நானே கீழே வந்துடுவேன் என்று சொன்னாள். வேண்டாங்க நானே வரேன் என்று ரூம் நம்பரை கேட்டுவிட்டு அவளுடைய ரூமுக்கு செல்ல, அங்கு அவளோ பச்சை நிற நைட்டியுடன் கதவை திறந்தாள். என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டு பேக்கை கொடுக்க, அவளோ பேக்கை கொண்டு போய் கட்டிலில் வைத்துவிட்டு அவளுடைய 3 வயது மகன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவன் அருகிலேயே வைத்துவிட்டு வந்தாள். பின்னே இந்தாங்க கொஞ்சம் தண்ணீர் சாப்பிடுங்க என்றாள். அப்போது அவளை பார்த்து நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். நான் அவள் கொடுத்த தண்ணியை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் காருக்கு வந்தேன். பின் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜும் அனுப்பினேன், ஹாய் என்று. அதற்கு அவளும் சொல்லுங்க என்று சொன்னாள். உங்களுக்கு சேலை தாங்க நல்லா இருக்கு, நைட்டி நல்லா இல்ல என்று நான் சொன்னேன். அவளோ ஹா 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 என சிரித்தபடியே நைட்டில தெரியலையா என்றும் கேட்டாள். நானும் ஆமாங்க என்று சொன்னேன். அவளின் அப்பா அம்மா எங்கே என்று கேட்க, அவள் பக்கத்து ரூம்ல இருப்பதாக கூற, சூப்பருங்க என்று சொன்னேன். அவளோ என்ன சூப்பர் என்று கேட்டாள். நானும் ஒண்ணுமில்லைங்க என்று சொல்லி சமாளித்து விட்டேன். பின் அவளிடம் உங்க ஹஸ்பண்ட் எப்படிங்க இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு இருக்காரு என்று கூற, அவளோ சும்மா இருங்க நக்கல் பண்ணாதீங்க என்றாள். உடனே நானும் எனக்கு நீங்க பொண்டாட்டியா கிடைச்சிருந்தீங்கன்னா உங்க பின்னாடியே படுத்து கிடப்பங்க என்று கூற, அவளோ சிறிது நேரத்திற்கு பிறகு போடா என்றாள். ஆகா, அவளை இப்படியே பேசி மயக்கி இன்று இவளை எப்படியாவது அனுபவித்து விட வேண்டும் என நான் எண்ண ஆரம்பித்தேன். அவளிடம் நான் ஒன்னு சொல்வேன், தப்பா நினைக்க கூடாது என்றேன். அவளும் சும்மா சொல்லுங்க என்று கூற, நான் உங்கள் தலைமுடி உங்களுடைய ஆடுகிற உங்களுடைய பின்பகுதியை பார்த்தாலே எனக்கு மூடாகுதுங்க என்று கூற, அவளோ சீ போடா லூசு என்றாள். நானும் உன்னை தாண்டி சொல்றேன் என்றேன். அவள் பதில் ஏதும் கூறாமல் அப்படியே ஆன்லைனில் இருந்தாள். பின் நானே அவளிடம் நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி என்று கூற, மெசேஜை பார்த்துவிட்டு பதில் எதுவும் கூறாமல் இருந்தாள். அவள் தப்பா நினைச்சிட்டா போல என நினைத்து நானும் சரி செய்திடலாம் என நினைத்து 6 மாசத்துல ஹஸ்பண்ட் வந்துருவாங்க, வந்ததுமே ஜாலிதான் என நான் கூறினேன். அவளோ சிறிது நேரம் கழித்து அவர் வரது இருக்கட்டும், இப்போ நீ என் ரூமுக்கு வர முடியுமா என்று கேட்டாள். நானும் வரேங்க, ஏதும் வேணுமா என்று கூற, நீ மட்டும் வாடா என்றாள். பின் இருடி வாரேன் என்று மெசேஜை அனுப்பிவிட்டு அவளுடைய ரூமுக்கு சென்றேன். நான் அவளின் ரூமுக்கு சென்று கதவை தட்ட, அவள் இப்பொழுது நைட்டியில் இல்லை, சேலையில் கதவை திறந்தாள். உள்ளே அழைத்து அவள் கதவை சாத்திவிட்டு, என்னடா வாய் ரொம்ப பேசுற, எங்க இப்ப பேசு என்று என்னை கேட்க, நானும் அமைதியாக அவளின் முன்னே நின்றேன். அவளோ உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா என்று கூறி, வாய் ரொம்ப பேசுற, அதான் வாயிலேயே 2 அடி அடிக்கலான்னு கூப்பிட்டேன் என்று கூறி எனது அருகே வந்தாள். என் தலையை பிடித்து இழுத்து என் உதட்டோடு உதைத்து வைத்து முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தாள். நானும் அவளை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டு அவளுக்கு அவள் உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்தேன். அப்போதுதான் நான் கவனித்தேன், அவனுடைய 3 வயது மகன் கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். கொஞ்சம் இருடா இப்போது வருகிறேன் என அவனை தூக்கி அருகில் இருந்த சோபாவில் படுக்க வைத்தாள். அப்போது நான் அவளிடம் கேட்டேன், உன் மகன் அருகில்தான் இருக்கிறான், திடீரென அவன் முழித்து விட்டால் என்ன செய்ய என நான் கேட்டேன். அப்போது அவளோ, என் மகன் இப்போது எந்திரிக்க மாட்டான், அவனுக்கு தூக்க மாத்திரையை நான் கொடுத்து விட்டேன், அதனால் எந்த விதமான பயமும் இல்லை, நான் வரும்போதே முன்னாடியே எல்லாம் பிளான் செய்துதான் வந்தேன், என் அப்பாவையும் அம்மாவையும் என்னுடைய மற்றொரு மகனையும் இன்னொரு அறையிலும் நான் தனியாக ரூம் எடுக்க வேண்டும் என நான் முன்னாடியே திட்டமிட்டுதான் இப்படி உன்னை நான் அழைத்து வந்தேன் என என்னிடம் கூறினாள். அடி கள்ளி, எல்லாம் நம்மளை விட இவ ரொம்ப ஆர்வமாக இருக்கார்கள் என நான் நினைத்துக் கொண்டேன். அதன் பிறகு நானும் அவளும் அந்த ரூமிலேயே உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். விடியும் வரை நான் அவளை பலமுறை அனுபவித்தேன். அவளும் எனக்கு பலமுறை ஈடும் கொடுத்தாள். அவளுடைய கணவன் 2 வருடங்களாக வெளிநாட்டில் இருப்பதால் அவள் உடல் தேவைக்காக ஏங்கி இருந்தாள். கண்டவனிடம் நாம் செல்ல முடியாது அல்லவா, அதனால்தான் அவளுடைய தோழியின் கணவனான என்னை வலையில் வீழ்த்தி அவளுடைய ஆசையை தீர்த்து கொண்டாள். எனக்கும் அவள் மீது ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. நானும் என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேன். அதனால் அந்த நாளிலிருந்தே எங்கள் இருவருக்கும் இடையே ரொம்ப நெருக்கமும் ஏற்பட்டது.
அதன் பிறகு அவருடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் இருவரும் ஒரு திட்டமிட்டோம். அதனால் எங்கள் ஏரியாவுக்கு அருகிலேயே வேறு ஒரு வீட்டை நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். நாங்கள் இருவரும் கணவன் மனைவி என்று சொல்லிக்கொண்டு வீட்டு உரிமையாளரிடம் அந்த வீட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு அவள் தினமும் வேலையை முடித்து கிளம்பும் போது நான் அவளை பிக்கப் செய்து கொண்டு அந்த வீட்டிற்கு செல்வேன். அங்கு நானும் அவளும் சாயந்தரம் மாலை நேரத்தில் உல்லாசமாக இருப்போம். அதன் பிறகு அவளுடைய வீட்டுக்கு அருகே கொண்டு வந்து விட்டு விடுவேன். இப்படியே எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. நாங்களும் தினமும் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். அவளுடைய கணவனும் வெளிநாட்டில் இருந்ததால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. இப்படியே 6 மாத காலமாக நாங்கள் தினமும் உல்லாசம் அனுபவித்து என்ஜாய் பண்ணி கொண்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் நான் இல்லாமல் மலரால் இருக்க முடியவில்லை. எங்கே தன்னுடைய கணவன் தன்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக வந்து விடுவானோ என அவள் பயப்பட ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவள் ஒரு சதி திட்டத்தை தீட்டினாள். அவள் என்னிடம், என்னுடைய கணவன் இப்போது இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வந்து விடுவார். அவருக்கு நம்முடைய தகாத உறவு தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக நம்மை பிரித்து விடுவார். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு நீ கண்டிப்பாக வேண்டும். என் கணவன் எனக்கு தேவையில்லை. அவரை அதிகமான பணம் சம்பாதித்து அனுப்பி வைத்து விட்டால் அது எனக்கு போதும். நான் நிறைய பணத்தை பிக்சட் டெபாசிட்டாக போட்டும் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் பெரிய தொகையை இன்சூரன்ஸ் பாலிசியாகவும் போட்டிருக்கிறார். அவரை கொலை செய்து விட்டால் அந்த பணமும் எனக்கு கிடைக்கும். அதுபோக நானும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்கிறது. இப்படி எனக்கு எந்த விதத்திலும் பண பிரச்சனை இல்லை. ஆனால் என் கணவனுக்கு இந்த தகாத உறவு தெரிந்துவிட்டால் அது நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் அவருக்கு இந்த தகாத உறவு தெரிவதற்கு முன்பே நாம் அவரை கொலை செய்து விட்டால் நாம் தான் திட்டமிட்டு அவரை கொலை செய்தோம் என யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நாம் தகாத உறவு அவருக்கு தெரிவதற்கு முன்பே அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் என கூறினாள். எனக்கும் அவ்வப்போது அவள் பண உதவிகளையும் செய்து வந்தாள். இதனால் எனக்கு பண உதவியும் கிடைக்கிறது, உடல் சுகமும் கிடைக்கிறது என்பதால் நானும் இதற்கு உடனடியாக ஒத்துக்கொண்டேன். அதன் பிறகு மலரோ என்னிடம் ஒரு தொகையை கொடுத்து, எப்படியாவது என்னுடைய கணவனை தீர்த்து கட்டிவிடு, அதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நானே தருகிறேன் என கூறினாள். அதன் பிறகு நாங்களும் மாட்டிக்கொள்ளாத வகையில் எப்படி மலருடைய கணவனை கொலை செய்யலாம் என நாங்கள் திட்டமிட ஆரம்பித்தோம். அப்போதுதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது மலருடைய கணவன் எப்போதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வருகிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய நண்பர் இங்கு பக்கத்தில் தான் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடன் மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவரை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் அவருக்கு கடன் பிரச்சனை இருந்தது. ஒரு பெரிய தொகை அவருக்கு தேவைப்பட்டது. இதை நாங்கள் இருவரும் எங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடிவு செய்தோம். நான் அவரை போய் சந்தித்தேன். இவங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது, பணம் தேவை இருக்கிறது, எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என நான் அவரிடம் கேட்டேன். அவரை என்ன உதவி செய்ய வேண்டும் என என்னிடம் கேட்டார். நானோ மலருடைய கணவனை கொலை செய்ய வேண்டும் என சொன்னேன். இதை கேட்ட அவர் அதிர்ச்சியானார். எப்படி கொலை செய்வது? கொலை செய்தால் நான் மாட்டிக்கொள்வேனே, நான் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்குமே என அவர் பயந்தார். நான் சொன்னேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்களும் மாட்ட மாட்டீர்கள், நானும் மாட்ட மாட்டேன். கச்சிதமாக என்னிடம் ஒரு பிளான் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் என்ன பிளான் என கேட்டார். அப்போது நான் சொன்னேன், வழக்கம் போல அவர் ஃபாரினிலிருந்து வரும்போதெல்லாம் உங்களுடன் சேர்ந்துதான் மது அருந்துவார். இந்த முறையும் அவர் கொஞ்ச நாளிலேயே ஃபாரினிலிருந்து வரப்போகிறார். அது வந்த பிறகு அவரை நீங்கள் அழைத்து நீங்களும் அவரும் மது அருந்துங்கள். அவருக்கு மாடியில் வைத்து நீங்கள் மது அருந்துங்கள். அவருக்கு போதை தலைக்கேறியதும் அவர் நிலை தடுமாறும் சமயம் பார்த்து அவரை மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்து விடுங்கள். யாராவது கேட்டால் மது போதையில் தவறு கீழே விழுந்து விட்டார் என சொல்லி நாடகமாடி விடலாம். உங்களுக்கும் மலருடைய கணவனுக்கும் எந்த விதமான பகையும் இல்லை, எந்த விதமான கொடுக்கல் பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் அவரை கொலை செய்வதற்கு எந்தவித காரணமும் இல்லாததால் நீங்கள் அவரை திட்டமிட்டு கொண்டீர்கள், யாருக்கும் சந்தேகமும் வராது. அதனால் நீங்களும் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள், எங்களுடைய காரியமும் கச்சிதமாக முடிந்துவிடும் என நானும் சொன்னேன். இது நல்ல பிளானாக இருக்கிறது என அவரும் ஒத்துக்கொண்டார். அதே போல கொஞ்ச நாளிலேயே மலருடைய கணவனும் ஊரிற்கு வந்து விட்டார். நாங்கள் எதிர்பார்த்தது போலவே அவர் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு சென்று ஒன்றாக மதுவும் அருந்தினார். அப்போது மாடியில் வைத்து இருவரும் மது அருந்தினார்கள். எங்கள் திட்டத்தின்படி அவருக்கு அதிகமான மதுவை ஊத்தி கொடுத்து போதை தலைக்கேறி அவரை நிலை தடுமாற வைத்தோம். கொஞ்ச நேரத்திலேயே எங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அவருடைய நண்பன் அவரை கீழே தள்ளிவிட அவரும் கீழே வந்து அவருக்கு பலமாக அடியும் ஏற்பட்டது. அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவரெல்லாம் ஓடி வந்து உடனடியாக மலருடைய கணவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் இறக்கவில்லை. அவருடைய உடலில் பல இடங்களில் காயங்கள் தான் ஏற்பட்டதை தவிர அவர் இறக்கவில்லை. இது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, நம்முடைய பிளான் இப்படி சொதப்பி விட்டதே என
நாங்கள் நினைத்தோம். அதே சமயம் மலருடைய கணவனுக்கு யார் மீதும் சந்தேகம் வரவில்லை. அதுவும் குறிப்பாக தன் நண்பன் மீது அவருக்கு சந்தேகம் வரவில்லை. அவரே தான் மது போதையில் தான் தவறி விழுந்து விட்டேன் என அவர் நினைத்துக் கொண்டார். அதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அப்போதுதான் நான் மலரிடம் சொன்னேன், இப்படி அவர் கீழே விழுந்து அவருக்கு நாம் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோமே, இதை பற்றி உன் கணவனுடைய உன்னுடைய மாமனார் மாமியார் உன்னுடைய கணவனின் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா என நான் கேட்டேன். இல்லை, அவர்களிடம் சொல்ல வேண்டாம். அவர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் வந்து இவருக்கு உடல்நிலை சரியாகும் வரை இங்கே தங்கிவிடுவார்கள். அதனால் அவரை கொலை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால் அவர் இப்போது உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய கதையை முடித்து விட வேண்டும். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து விட்டார் என நாம் நாடகமாடி விடலாம் எனவும் கூறினாள். எப்படியாவது அவருடைய கணவனை கொன்றே தீர வேண்டும் என அவள் ரொம்ப உறுதியாக இருந்தாள். சரி, அடுத்த பிளான் எப்படி செய்யலாம் என நாங்கள் யோசித்தோம். ஹாஸ்பிட்டல் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நான் வீட்டில் வைத்தே அவரை பார்த்துக் கொள்கிறேன், நான் நர்ஸாக தான் வேலை செய்கிறேன் என சொல்லி எப்படியோ பேசி சமாளித்து உடனடியாக மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டோம். அதன் பிறகு ஓரிரு நாட்கள் அவள் வீட்டில் வைத்தே தன்னுடைய கணவனை கவனிக்க ஆரம்பித்தாள். கணவனும் மலர் மீது எந்த விதமான சந்தேகமும் கொள்ளவில்லை. அவள் வேளாவேளைக்கு அவள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளை கரெக்டாக கொடுத்து வந்தாள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி தனக்கு என்ன மருந்து கொடுக்கிறாள், என்ன மாத்திரை கொடுக்கிறாள் என கவனிக்காமல் தன்னுடைய மனைவியின் மீதே அவர் நம்பிக்கை கொண்டு அதனை சாப்பிடவும் ஆரம்பித்தார். இதையே மலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்தாள். அவரும் அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிவிட்டார். இதையே மலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஹார்பிக், அதாவது பாத்ரூம் கழுவக்கூடிய ஹார்பிக்கை எடுத்து வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக அவருடைய உடலில் நரம்பு வழியில் ஏற்றிவிட்டாள். கொஞ்ச நேரத்திலேயே அவரும் அந்த ஹார்பிக் உடலில் ஏறியதும் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டார். அதன் பிறகு அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்த பிறகுதான் மலர் நடந்த சம்பவத்தை அவருடைய மாமனார் மாமியாருக்கும் கணவனின் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினார். இதுபோல் அவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டதாகவும் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்து தற்போது சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டதாகவும் கூறி தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினார். அவர்களும் பதறி அடித்துக் கொண்டு உடனடியாக வீட்டுக்கும் வந்தனர். வீட்டுக்கு வந்த மலருடைய மாமனார் மாமியார் தன்னுடைய மகன் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மலரிடமும் சண்டை போட்டார்கள். எதற்காக எங்களிடம் சொல்லவில்லை, அவன் மாடியிலிருந்து கீழே விழுந்த விஷயத்தை ஏன் எங்களிடம் மறைத்தாய் என சண்டையிட்டார்கள். எப்படி என் மகன் இறந்தான் எனவும் கேட்டு சண்டையிட்டார்கள். இதனால் மலர் மீது அவர்களுக்கு சந்தேகமும் எழுந்தது. உடனடியாக அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்தும் விட்டார்கள். இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது நாடகத்தை அரங்கேற்றி அனைவரையும் நம்ப வைத்து விடலாம் என நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் மலருடைய மாமனார் மாமியார் மலருடைய பேச்சை நம்பவே இல்லை. நாங்கள் அவர்களிடம் இந்த விஷயத்தை மறைத்ததே நாங்கள் செய்த பெரிய தவறாகவே மாறிவிட்டது. இதனால் அவர்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் அளித்தனர். அதன் பிறகு போலீசார் உடனடியாக வீட்டுக்கு வந்து இறந்து கிடந்த மலருடைய கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவருடைய உடலில் ஹார்பிக் திரவம் ஏற்றப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு போலீசார் மலரிடம் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள வேறு வழி இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் மலர் ஒத்துக்கொண்டார். எனக்கும் என்னுடைய தோழியின் கணவனுக்கும் தகாத உறவு இருந்ததால் நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம். வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பிய என் கணவன் என்னுடைய தகாத உறவுக்கு என்றாவது ஒரு நாள் இடையராக இருப்பார் என நான் எண்ணினேன். அதனால் என்னுடைய தகாத உறவை என் கணவனுக்கு தெரிவதற்கு முன்பே அவரை கொலை செய்தால் அது சுலபமாக இருக்கும், என் மீதும் யாருக்கும் சந்தேகம் வராது என கருதி அவரை நான் இதுபோல் அவருடைய நண்பருக்கு பணம் கொடுத்து மாடியிலிருந்து தள்ளி கொலை செய்ய நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் சாகவில்லை. அதனால் தான் அவருடைய உடலில் ஹார்பிக்கை ஏற்றி அவரை கொலை செய்ய முயன்றேன். அவரும் இறந்து விட்டார். ஆனால் என்னுடைய நடிப்பை என்னுடைய மாமனார் மாமியார் நம்பாததால் நான் இப்போது போலீசில் சிக்கிக் கொண்டேன் என அவள் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்து விட்டார். அவள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர். இந்த கொலைக்கு உதவியாக இருந்த மலரின் கணவருடைய நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். எங்கள் மூவரையும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்து விட்டனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.